ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ய ராகவே கேட்டவே நமக என்கிறது நவகிரக ஸ்தோத்திரமாகும். இந்த நவகிரகங்களுக்கு கும்பகோணம் அருகே 9 கோயில்கள் இருக்கின்றன, 9 ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றினை பற்றி நாம் தற்போது காணலாம். தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது திங்களூர் சந்திரன் கோவில். இந்த கோவில் வரலாற்றை நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம். இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திங்களூர் தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்கு உரிய ஸ்தலமாக போற்றப்படுகின்றது. மேலும் இந்த ஸ்தலம் ஒரு தேவார வைப்பு ஸ்தலமும் கூட. திருநாவுக்கரசரும் சுந்தரரும் தங்கள் பதிகங்களில் திங்களூர் ஸ்தலத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். 63 நாயன்மார்கள் உருவான அப்பூரியடிகள் அவதார ஸ்தலம் என்ற பெருமையும் திங்களூருக்கு உண்டு. இறைவன் பெயர் கைலாசநாதர், இறையின் பெயர் பெரிய நாயகி. ஸ்தல வரலாறு நவகிரக ஸ்தலங்களில் இது 2வது ஸ்தலமாகும். தக்ஷன் தனது 27 புத்திரிகளையும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தான். 27 மனைவிகளும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த வேண்டிய சந்திரன் அவர்களது ரோகிணியும் மட்டும் தனிப்பிரியம் செலுத்தினான். மற்ற 26 மனைவிகளும் தட்சனும் முறையிட்டவே தட்சன் 27 மனைவிகளும் அன்பு செலுத்தும்படி கூற சந்திரன் அதை ஏற்க மறுத்தான். கோபம் கொண்ட தட்சன் அவனது சந்திரனது அழகு குறையும் அவனது கலை மங்கும்படியும் சாபமிட்டான். இந்த சாபம் நீங்க சந்திரன் இந்த ஸ்தலத்தில் நீண்ட காலம் தவம் செய்து தன் பெயரில் உள்ள தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூஜித்தான். ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் இறைவன் காட்சி கொடுத்து சந்திரன் சாபத்தை போக்கினான் என்கிறது ஸ்தல வரலாறு. இந்த சந்திரன் இந்த ஸ்தலத்தை இறைவனை வழிபட்டு தன் சாபம் நீக்கப்பட்டதால் இந்த ஸ்தலம் சந்திரனுக்குரிய ஸ்தலமாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஒளி மூலவர் கைலாசநாதர் திருமேனில் உள்ளதை நாம் இப்போதும் காணலாம். பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் கைலாசநாதர் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதைத் தொடர்ந்து தன்னிச்சன்னதில் அமைந்துள்ள சந்திர பகவானுக்கு லட்சார்த்தனை நடைபெறும். வாருங்கள் நண்பர்களே, கும்பகோணத்திற்கு வரும்போது அவசியம் இந்த 9 கிரக ஸ்தலங்களையும் நீங்கள் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவ தினியே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவ தினி. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.